வெல்கம் டு மண்ணை மசாலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது குயிக்காக எப்படி குருமா வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 2 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சோம்புத்தூள் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பிரிஞ்சி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புத்தூள், இஞ்சி, பூண்டு இதையெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிப்போம் பேஸ்ட்டாக. இப்படி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக, குறைன்னு அரைச்சிடாதீங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பும் போட்டுப்போம். எடுத்து வச்சுருக்க இலையும் போட்டுப்போம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுப்போம். அரைச்சி வச்சுக்கிற கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டுப்போம். இப்போ இந்த குருமாவுக்கு வேண்டிய அளவு நம்ம தண்ணி போட்டுப்போம். குருமாவுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றியாச்சு. எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் குருமாவை. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுருவோம். குயிக்கான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.